மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கடகராசி சனி வக்ர பயிற்சி காலங்களில் கடகராசியினர் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாகவே கடகராசிக்கு 9ஆம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று அமரப்போகிறார். ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் குரு ராசியில் தான் இருக்கார், கடகராசிக்குள்ளே தான் இருக்கார். இப்போ கடகராசியில் உச்சம் பெற்ற குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகண்டியும் கடகராசிக்காரங்க கவலைகளை மறந்துடலாம், போராட்டங்களை தூக்கி போடலாம், நிம்மதியாக இருக்கலாம். அப்படிங்கிற வார்த்தை யார் கொடுப்பாருன்னா நம்முடைய குரு பகவான் சனி பகவானுக்கு ஆர்டர் கொடுத்து அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய தன்மை நம்முடைய சனி பகவானுடைய செயல்பாடு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 நாட்கள் குருவின் பார்வை நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுடைய மனதில் உள்ள போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக உண்டு. பாடி எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்கா, உண்மையிலேயே நானும் நல்லா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் இப்போ சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் உருவாக்கி தருவார். இவங்களுடைய முயற்சியில் பல தடைகள் இருந்திருக்கும். நிறையா தடைகளை உடைச்சு அதில் பல பிரச்சனையை பார்த்து பல நம்பிக்கை துரோகங்களின் மூலமாக வாழ்க்கையை இழந்தவர்கள் தான் கடகராசிக்காரங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய நம்பிக்கை உறுதியாக வீண் போகாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதேபோல் கடகராசி என்பவர்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்கிற நிலைமை இருக்கவங்க, இல்லை வேலையில் ப்ரமோஷனுக்காண்டி காத்திருக்கவங்களுக்கு ஒரு வேலையில் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் மூலமாக 100 நாட்களில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதை சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது. சொந்த தொழில் தொடங்கி தொழில் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, நான் அவங்கள நம்பி பண்ணேன், இவங்களை நம்பி பண்ணேன், என்னோடய தொழிலில் என்னால் அங்கீகாரம் பெற முடியலை, தொழிலில் வெற்றி பெற முடியுமா, நானாக தொழில் பண்ணலாமா அப்படின்னு எல்லா விதமான கேள்விக்குமே இந்த வக்ரப்பயிற்சி காலங்களில் ஒரு விடை கிடைக்க போகுது. இவங்களுக்கு உறுதியாக தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையை நம்முடைய சனி பகவான் உறுதியாக செஞ்சு கொடுக்க போகிறார். புதிய தொழில் தொடங்குவதற்கெல்லாம் வாய்ப்பு கிரகங்கள் உண்டு. கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம். நான் காலையில் 5 மணிக்கெலாம் கடைக்கு போயிடுவேன், காலையில் 4 மணிக்கெலாம் என்னுடைய ஆஃபீஸ் போயிடுவேன். ஆனால் நான் எவ்வளவோ இன்வால்மெண்ட்டு காட்டுறேன், எனக்கு லாபங்கள் கம்மியாக வருது அப்படின்னு வருத்தத்துடன் இருக்கக்கூடிய நம்முடைய கடகராசி என்பதற்கு லாபங்களை அதிகமாக்கி இரட்டிப்பான தன்மையை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடங்கள் விலகும். இப்போ அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்னா என்னென்ன மாதிரியாக இருக்கும், என்ன நிவர்த்தி பண்ணிக்கணும்? அதாவது பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த 38 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கு குரு பார்வை விலகுது. குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போகிறாரு. அப்போ சிம்ம ராசிக்குள்ளே குரு போன பிறகு சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டேன்ல, மீண்டும் வந்துட்டேன் என்ன பண்ணுவார், நிறைய விஷயங்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பலபடியும் வரும். அப்படி வரும்பொழுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும். யார்கிட்டையாவது ஏதாவது விஷயங்கள் ஃபோன் மூலமாக ஏதாவது விஷயங்கள் சொல்கிறாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, ஒரு மற்றவங்களுடைய பிரச்சனையை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கணும், யாரும் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கணும். நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அவங்கள்ட்ட ஐடியா கொடுப்போன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை இன்னொருத்தவங்கள்ட்ட போகும்போது அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட டைவெர்ட் பண்ணும்போது ஒரு என்ன சொன்னால் ஒரு மாயை உருவாக்கி கடகராசி அன்பர்கள் மேலே வீண் படி போட்டு தேவையில்லாமல் லாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய விஷயங்களை கடகராசிக்காரங்க தலையிடக்கூடாது. அதுவும் ஃபோன் மூலமாக எதையும், அதாவது ஆன்லைன் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுறேன்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா லாக் ஆகக்கூடிய தன்மையை கிரகம் கொடுத்துரும். நாவடக்கம் கண்டிப்பாக வேணும், கட்டாயமாக வேணும், நாவடக்கம் வேணும். அதே போல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களையும் கவனம் தேவை. பார்ட்னருடைய செயல்பாடுகள் விஷயங்களில், தன்னுடைய பார்ட்னருடைய செயல்பாடு விஷயங்களை 3ஆம் நபர்களுடைய தலையீடை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது சரியோ தவறோ என் பார்ட்னர், நான் டேரெக்டாக பேசுகிறேன்,
அவங்க அவங்க தப்பு பண்ணாங்களா சரி பண்ணாங்களா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் என்னென்னு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி முழுசாக நம்பி கொண்டு போய் பார்ட்னர்கிட்ட எதுவும் பேசிடக்கூடாது. லைஃப் பார்ட்னராக ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகட்டும், யார்கிட்டையும் இவங்க சொல்கிறத முழுசாக நம்பி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இவங்க எக்காரணத்தை கொண்டும் இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டியே சூழ்ச்சி நடக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய கடகராசி என்பர்கள் 38 நாட்கள் பொறுமையாக நிதானமாக சரி எது தவறு எதுன்னு யோசித்து முடிவெடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 100 நாட்கள் அதிகமான மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய கடகராசி இந்த 38 நாட்களில் சில மன அழுத்தங்களையும் பல போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை கிரகம் கொடுத்துரும். ஸோ கவனமாக இருந்தாங்கன்னா கடகராசி கவலைப்படாத ஒரு ராசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. இவங்க பரிகாரம்னா என்ன சார் சொல்லுவீங்க? கடகராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை சார்ந்த பகுதிகளில், ஏன்னா சந்திரன் தானே, சந்திரன்னா கடற்கரை சார்ந்த பகுதிகளில் உள்ள நம்முடைய ஆதரவற்ற முதியவர்களுக்கு அல்லது கொஞ்சம் ஊனமுற்றவர்களுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சாங்கன்னா, அது உணவாக இருக்கட்டும் அல்லது உடையாக இருக்கட்டும், ஏதோ தானங்கள் கடகராசிக்காரங்க போய் நல்ல விஷயங்களுக்கு செஞ்சாங்கன்னா கட்டாயமாக கிரக ரீதியாக உள்ள பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதே போல் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் சூப்பராக. சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும் அல்லது குரு பயிற்சியாகட்டும் அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும் அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.